கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். இன்னைக்கு கர்த்தர் அன்புள்ளவர் என்றும் அவர் நமக்கு கிருபை செய்கிறார், இரக்கம் காண்பிக்கிறார், அவருடைய மனதுருக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், நமக்கு மனிதர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார். இந்த பூமியில ஒரு நீடிய ஒரு சாந்தம், கர்த்தருடைய பிள்ளைன்னா இவங்க சாந்த குணமுள்ளவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக இந்த வேத புஸ்தகம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே அப்படிங்கிறார். வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் தம்முடைய மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும், தேவன் வைத்திருக்கிற நன்மையை அறிந்து கொள்ளும்படியா ஒரு உயிலை போல இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை அந்நிய காரியமா எண்ணக்கூடாது, இதை நம்முடைய காரியமாக எண்ண வேண்டும். முதலாவது, தேவன் அன்புள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் அன்புள்ளவரா அந்த வல்லமையை நம் மூலமாக அவர் விளங்க பண்ணுகிறார். வல்லமை இருந்து அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்றாங்கல்ல. அவருக்கு அதிகாரம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? யாருக்கு எந்த ஒரு நன்மையுமே அவர் செய்ய மாட்டாருங்க. அதிகாரம் இருக்குது, ஆனா எந்த நன்மையும் செய்ய மாட்டாரு அப்படின்னு. ஆனா கர்த்தருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. சொல்லுவாங்க, ஆண்டவரால் அழிக்கவும் முடியும், ஆகவும் முடியும். அதனால எல்லாம் கடவுளுடைய சித்தம்ங்க. அவர் எல்லாம் வல்லமை உள்ளவருங்க. அவர் பார்த்து என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு. அவர் பார்த்து என்ன வேணாலும் செய்யட்டும் என்று அல்ல, அவர் நல்லவராக இருந்து ஒரு தாய் தகப்பனை விட அதிகமாக நமக்கு அவர் கிருபை பாராட்டுகிறார், அன்பு பாராட்டுகிறார். அதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும்.